அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேஜிக் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸலில் வந்து நிறையா விதமான வித்தைகள் காமிக்கலாம். அதில் ஒரு வித்தைகள் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வித்தையை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு உங்கள் டேட்டாவும் வந்து ஈஸியாக வந்து டைப் பண்ண முடியும். உங்களோட டேட்டா ஈஸியாக வந்து ஃபில்டர் ஆகிடும். கம்பெனியோட எல்லா டேட்டாவும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. பட் ஆனால் உங்களோட பாஸ் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து கேட்குறாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு பிரித்து கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி கொடுங்க, அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டைமில் போய் நீங்கள் ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான ஒரு மேஜிக் டிப்ஸாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போனேன். இப்போ அதுக்கு ஒரு சில டேட்டாஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து ஒரு நேம் வச்சுருக்கோம், அவங்களோட இன்சியல் வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து RAM.R அப்படின்னு சொல்லி வரணும். அதாவது என்னென்னா நேமோட டாட் வச்சு இன்சியல் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் நான் டைப் பண்ணுறேன். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 டேட்டா வச்சுருக்கேன். நீங்கள் 1000 டேட்டா வச்சுருந்தாலும் 10,000 டேட்டா வச்சுருந்தாலும் இதே ஸ்டெப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேட்டா வச்சுருந்தாலும் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். ஸோ இதை நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஒரு டேட்டா நான் பண்ணிட்டேனுங்களா. ஸோ ஒரு டேட்டா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் கீபோர்டில் Ctrl+E மட்டும் கொடுங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஸோ அதே போல் மற்ற டேட்டாலாம் வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு நேமும் இனிஷியலும் வந்து தனித்தனியாக இருக்குது. அதனால் நான் இப்படி வந்துடணும், இப்படி வந்து நம்ம பிரிச்சிடணும். பட் இன்னொரு டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த மெசேஜில் வந்து இந்த 5 மெசேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இயர் இருக்குது. 1992, 1995, 2010 இந்த மாதிரி இயர் இருக்குது. ஸோ நம்ம அந்த இயரை மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருனா பார்த்து டைப் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ இந்த 5 டேட்டாங்கிறதுனால ஈஸியாக டைப் பண்ணிடுவீங்க. இதே 1000 டேட்டாவாக இருந்தால், 10,000 டேட்டாவாக இருந்தால், 20,000 டேட்டாவாக இருந்தால் உங்களுக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1992 ஃபஸ்ட்டு டேட்டாவும் செகண்ட் டேட்டாவும் டைப் பண்ணிடுங்க. 1995. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேட்டாவும் செகண்ட் டேட்டாவும் ஏன் டைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டேட்டாவிலேயும் எண்டிங்கில் வந்து இயர் இருக்குது, செகண்ட் டேட்டாவிலேயும் எண்டிங்கில் இயர் இருக்குதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவில் வந்து இயர் இருக்குது, செகண்ட் டேட்டாவில் வந்து இயர் வந்து வேறு இடத்துல இருக்குது. ஸோ தேர்ட் டேட்டாவில் வந்து இயர் வந்து சென்ட்ரலில் இருக்குது. ஸோ என்னென்னா இயர் வந்து மாறி மாறி இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்டார்டிங்லேயும் இல்லை இயர், எல்லா இடத்துலையும் எண்டிங்லேயும் இல்லை இயர். ஸோ அதுக்காக எக்ஸல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 2 டேட்டாவுக்கு மட்டும் நான் வந்து இயர் போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு டேட்டாவுக்கு போட்டிங்கன்னா என்ன ஆகுங்கிறது இங்கே அனுப்பிச்சிட்றேன். Ctrl+E கொடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி தப்பாக வரும். ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன். அதனால தான் நான் வந்து 2 டேட்டாவுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் 2 டேட்டாவுக்கு கொடுத்துட்டேனுங்களா. ஸோ மற்ற டேட்டாவுக்கெல்லாம் நான் Ctrl+E கொடுத்தேன்னா டிஃபால்ட்டாக வந்து இயர் வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். மற்ற டேட்டா வந்து பாருங்கள், இது ஸ்டார்டிங்கில் இருக்குது, இது எண்டிங்கில் இருக்குது. பட் இது சென்ட்ரலில் இருக்குது. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. இது எண்டிங்கில் இருக்குது, இது எண்டிங்க்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இயர் எல்லாமே எண்டிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டேட்டா மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்தா போதும். இந்த மாதிரி மல்டிபிள் நிறைய இடத்துல ஷஃபுலாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 டேட்டா கொடுத்தீங்கன்னா அது வந்து இதுதான் ஃபார்மேட்டு அப்படின்னு சொல்லி எக்ஸல் வந்து இது பண்ணிடும். ஸோ இதில் ரீசெண்டாக வந்த எக்ஸலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். பழைய எக்ஸலில் இது ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகலைன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணணுன்னா இப்போ ரீசெண்ட் வெர்ஷனில் தான் இது ஒர்க் ஆகும். பழைய எக்ஸலில் இது ஒர்க் ஆகாது. இப்போ ரீசெண்ட் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நேம் இருக்குது, அது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து பிரிக்கணும். இது எக்ஸாம்பிள் டேட்டா தான். இதில் நீங்கள் 1000 டேட்டா 2000 டேட்டா வச்சிருந்தாலும் ஈஸியாக நீங்கள் பிரிச்சிடலாம். ஸோ ஒரு டேட்டாவுக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அதே Ctrl+E கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்துருச்சு. லாஸ்ட் நேம்லேயும் அதுக்கு அதாவது நேம் போட்டதுக்கு கீழே வந்து வச்சுட்டு Ctrl+E கொடுத்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்துருச்சு. ஒரு டேட்டா டைப் பண்ணிவிட்டு அடுத்த காலத்தில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி Ctrl+E கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம். இது வந்து லாஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு நேம். லாஸ்ட் நேம் என்ன குமார். ஸோ ஃபஸ்ட்டு நேம் என்ன சுரேஷ். இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குமார் கீழே வந்து இந்த காலமில் வச்சுட்டு Ctrl+E கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே Ctrl+E கொடுத்தீங்கன்னா வந்துடும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தா தான் வருமா நீங்கள் அப்படிங்கிற டவுட்டு கேட்டிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் கொடுத்தாலும் இப்படி வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம உல்ட்டாவாக கொடுத்துருக்குறோம். நம்ம கொடுக்குற டேட்டாவை அதை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம RAM அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம்.
ஸோ எல்லாத்துக்குமே வந்து டைப் பண்ணணும், அவங்களோட பேர் போட்டு டைப் பண்ணணும்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அது பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பணும்னா மெசேஜ் காமனாக வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா, ஹாய் ராம், ஹாப்பி பர்த்டே, ஸோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க. அந்த பேங்க்கில் இருக்கிற ஒரு 4 பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி இந்த 4 பேர்த்துக்கு வந்து பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து ஹாய் ஹாப்பி பர்த்டே, ஹாய் ராம் ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி டைப் பண்ணால் போதும். அது டைப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கீழே வச்சு நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா அதே வந்துடும். ஹாய் ஜெரி ஹாப்பி பர்த்டே, ஹாய் தோனி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி மெசேஜை டைப் பண்ணிவிட்டு பேரை மட்டும் மாற்றுறது வந்து ஈஸியான வேலை. அதுவும் வந்து எக்ஸலில் வந்து நீங்கள் பண்ண முடியும். இது ஷார்ட் டேட்டா கிடையாது, ரொம்ப லாங் டேட்டாவாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ வந்து ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ அப்படின்னு நான் பெரிய டேட்டாவே டைப் பண்ணுறேன். இதில் வந்து நடுவில் வந்து நான் ராம்னு போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கண்ட்ரோல் கொடுக்குறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சு, பேர் மட்டும் மாறிடுச்சு. நம்மளுக்கு வந்து நம்ம பண்ண மெசேஜ் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு இது நிறைய பேர்த்துக்கு அனுப்பணும், அவங்களோட பேர் மட்டும் மாறணும் அப்படின்னா அந்த பேரை வந்து ஒரு காலத்தில் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு வித்தின் செகண்ட்ஸ்குள்ளார வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இதே போல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்பர்ஸும் லெட்டர்ஸும் மிக்ஸ் ஆகி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து நடுவில் இருக்குது, இது வந்து ஓரமாக இருக்குது, இதில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, இது எண்டிங்கில் கொஞ்சம் தூரம் இருக்குது, இது சென்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பிரிக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிற காலத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம பிரிச்சுக்கலாம். 23 நான் இங்கே போட்டுறேன், நம்பர்ஸை மட்டும் பிரித்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை நான் பிரித்து JS KJ அப்படின்னு நான் டைப் பண்ணி போட்டேன். JS அதுக்கப்புறம் நம்பர் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு KJன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் மறுபடியும் கண்ட்ரோல் கொடுத்தாலும் இங்கே மறுபடியும் நான் கண்ட்ரோல் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அழகாக பிரித்து கொடுத்தோம். இப்போ பாருங்கள், இது எண்டிங்கில் தான் நம்பர் இருக்குது, பட் பிரித்து வந்துருச்சு. இது பாருங்கள், GT KJ Gங்கிறது பிரித்து வந்துருச்சு. ஸோ நடுவில் 9 இருக்கிறது பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த 9 விட்டுட்டு மற்றதெல்லாம் இது இங்கே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 56 நடுவில் இருக்குது, அதை பிரிஞ்சுட்டு இதை ஜாயிண்ட் ஆகி வந்துருச்சு. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா, நீங்கள் நிறைய டேட்டா வச்சுருக்கீங்க, அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, இல்லை இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணுறீங்க, அட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து நம்பர்ஸை பிரிக்கணும், இல்லை வந்து வேர்டை பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணி நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கு இனிஷியல் ஆட் பண்ணணும்னா அதுக்கும் நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ண தேவையில்லை. இல்லை ஒவ்வொருத்தரோட பேருக்கு முன்னாடி ஏதாவது போடணும், இல்லை இயர் ஏதாவது போடணும் தேவையில்லை. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், ஒரே ஒரு ஷார்ட்கட்டு தான். இது வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன், இந்த ஒரு ஷார்ட்கட்டு தான் அப்படிங்கிறத வந்து உங்களால் நம்ப முடியாது. ஸோ இதுதான் வந்து எக்ஸலோட மேஜிக், இதுதான் எக்ஸலோட சர்ப்ரைஸ். ஸோ இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுனா இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஒருவேளை இந்த டிப்ஸ் யாரும் சொல்லித்தரல, இந்த வீடியோவை தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ இந்த சர்ப்ரைஸ் டிப்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.